Good morning students, welcome to NEET Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து across India உடன் read ஒரே கஷ்டம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நான் இன்னைக்கு என்ன லெசனில் போட போகிறேன்னா, ஓகே இப்போ வந்து இட் வாஸ் ஹேப்பன், இது வந்து வெரி இன்ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், அது இருக்கட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் அது போயிட்டு இருக்குது. இப்போ ப்ளஸ் டூ நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீ ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். +1 அண்ட் +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த இப்போ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா +1 +2 அண்ட் நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஈவன் இந்த ஃபவுண்டேஷன் 9th 10th படிக்கிற பிள்ளைங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷனுடைய பேசிக் நாலேஜும் அதோடைய ரூல்ஸும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் எடுத்தது நம்ம டாபிக் உள்ள போகிறோம். எஸ், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக ரெடி பண்ண ஸ்லைடு. ஆக்சிஜனேட்டர் ஒடுக்கவில்லை, ஹவு டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இப்போ பிஃபோர் கோயிங் டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் யூ ஷுட் நோ தீஸ் பேசிக் திங். அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும்னா இந்த அடிப்படையான இது என்ன அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் பர்ஸில் நல்ல கவனிங்க, ஒரு 100 rupees இருக்குது. நான் மார்க்கெட் ஏதோ ஒன்று போகிறேன் அப்படின்னா நான் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த 100 rupeesக்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். 80 rupees ஆர் 90 rupees அல்லது 10 ரூபாய்க்கு பண்ணலாம். நான் 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 110 ரூபாய்க்கு என்ன எந்த இது மெட்டீரியல்னும் வாங்க முடியாது. நீங்கள் உடனே கார்டெலாம் வாங்கலாம், அது ஏடிஎம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் கார்ட்டை ஒன்றுமே இல்லை, வெறும் 100 rupees. அப்போ வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, 0லேருந்து நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ என் கையில் 10,000 இருக்குன்னா நான் 10,000 வரைக்கும் வாங்கலாம். அப்போ அந்த ரேஞ்சை தான் ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். இப்போ coming to the point range, how to identify the range. ஸோ இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா range of the oxidation number for the each குரூப்புக்கு போட்டிருக்கோம். Group number 13 the first member is boron, its valence electron is 3. So இப்போ இதோடைய maximum oxidation number is nothing but a valence electron. So whatever you are writing is the maximum oxidation number. Minimum oxidation number mean how to calculate the minimum oxidation number now valence electron -8. 8ங்கிறது octet rule. So valence electron -8 you are getting -5. So இதுதான் இப்போ group 13 உடைய minimum and maximum. அப்போ அதோடைய ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கணும், -5 to +5 +3. ஸோ இதில் தான் உன்னுடைய இந்த குரூப்பில் இருக்கிற all compounds will be formed. So coming to the carbon family, valence electron is 4 and it is how you can calculate the valence electron. Mean go to the general outer configuration NS2 NP2. So adding these two you are getting the 4. So what is the valence electron for group 14 is 4 and its maximum oxidation state is same 4. So what should be the minimum? Mean you've gone do this calculation, that is what is it called, 4 minus 8 is equal to you are having -4. So now this is the way you have to calculate the minimum oxidation number and the minimum oxidation number. We are getting the -4. So what should be the range is from +4 to -4 to +4. So nitrogen valence electron is 5, so maximum is 5 and this is your minimum, the range is -3 +5. So oxygenuக்கு on the valence electron maximum 6, minimum வந்து -2. Okay, your fluorine, or I can say the halogen 17th group, maximum is 7, the valence electron is maximum and this is the minimum. ஸோ இதில் நம்மளுடைய சிலபஸில் நம்ம பார்க்குறது வந்து இந்த 2 குரூப்பு தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போம். திஸ் இஸ் குரூப் நம்பர் 16 அண்ட் குரூப் நம்பர் 17 தான் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் போட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடில் அது ஆக்சிடேஷன் நம்பர் -2, சல்ஃபூரிக் ஆசிடில் +6, அதாவது அதோடைய ரேஞ்ச் சல்ஃபரில் இருக்குது பார்த்தீங்களா, -2 to +6. -2 எதில் இருக்குன்னா HTSல, +6 எதில் இருக்குன்னா சல்ஃபூரிக் ஆசிட். அதே மாதிரி ஹாலஜனுக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். HClO ClO2 ClO3 இதை போட்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணது அடுத்த ரூல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் கால்குலேட் பண்ணால் 1 3 5 7ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், உன்னுடைய குரூப் நம்பர் 17க்கு -1 to +7 மேக்ஸ், இது மினிமம் இது மேக்ஸிமம் ரேஞ்ச் எல்லாம் எழுதிட்டேன். -1 எதில் இருக்குன்னா Cl, 0 எதில் இருக்குன்னா குளோரின் Cl2, HClOவில் 1, இந்த HClO2வில் +3 +5 அண்ட் இதில் +7. ஸோ இது மாதிரி உனக்கு Cl ஆனது உனக்கு +1 +3 +5 +7ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஆனால் அதுவே ஃப்ளூரினுக்கு நீ சொல்ல முடியாது. ஸோ இது என்ன சொல்லலாம், இந்த பேஜ் வந்து உனக்கு அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போக வேண்டிய பேசிக் நாலேஜை கொடுக்குது. Okay, now coming to see the
எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் தாண்டி எதுக்கு போகிறேன் அப்படின்னா கம்மிங் டு த பாயிண்ட். நவ் ஹவு டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர், இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இது தமிழ் மீடியங்கிறதால அதை அப்படியே நான் இது பண்ணிடுறேன். இங்கே கம்மிங் டு த பாயிண்ட், how we can calculate the oxidation number, let us see one by one. Here it is called as a yes ma. இந்த knowledge வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த நீட்டில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் சேலஞ்சிங்காக வந்தது. உடனே எல்லாம் ரீநீட்டுக்கு இன்ஆர்கானிக் பார்க்கணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. எப்போது எதை படித்தாலும் எல்லா நாலேஜும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அந்த மைண்ட் செட்டோட படிங்க. ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த எலிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், எலிமெண்டல் ஃபார்ம் ஹைட்ரஜன், குளோரின், and then nitrogen, sodium, silver. So these are the element as it is occurring in the nature state. இயற்கையில் எப்படி கிடைக்குதோ அது மாதிரி இருக்கும்போது அதோட oxidation state 0. Second point வந்து in ion, when it is ion you take it as a Na plus Cl minus. அப்போ here whatever the charge it carries is oxidation state, or this is called as a univalent ions. ஒரே ஒரு சார்ஜ் இருக்கிற அயானாக இருந்தால். Okay, now coming to the point, what is the total? What is this point is அப்போ இதை முடிச்சுட்டு total அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா you take your H2O water. இப்போ உன்னுடைய ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு நீ கேட்டோம்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, 2 ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு, ஆக்சிஜனுக்கு -2 × 1 = 0. இங்கே பாருங்கள், இது 2 ப்ளஸ்ஸு -2 that is equal to 0. So any molecular formula, any compound எடுத்தினா the total should be equal to 0. இதுதான் third point. Okay, fourth point என்னன்னா metallic hydride it is -1. Okay, what is the fourth point is for hydrogen its oxidation state is +1. ஆனால் metallic hydrideல வரும்போது for metallic hydride example நீ எடுத்துக்கிறீங்கன்னா sodium hydride. Here the oxidation state of your hydrogen is minus and sodium is +1. If you are having same thing with ammonia, this is non-metal. Now hydrogen is +1 × 3, so your nitrogen you keep it as a X. So what should be, this is equal to 0. So X -3 is equal to 0, X is equal to +3. So இந்த இடத்துல 1 minute more, here 1 minute. Correction is there. Here I will repeat. Now repeat. Okay, let us see. The oxidation number of hydrogen is +1 × 3. You keep the your nitrogen as a X, that is equal to 0. So X +3 and the side -3. So the what is the oxidation state of nitrogen is, here it is -3. இப்போ அந்த ரேஞ்சை போய் பார்க்கலாமே. இப்போ இது நைட்ரஜனுடைய அந்த குரூப் இருக்குங்களா, ரேஞ்சு பாருங்களேன். நைட்ரஜன் ஃபேமிலி, நைட்ரஜன் குரூப்பில் இங்கே பாருங்கள், இதோடைய here the minimum is -3. இப்போ நம்ம எதில் அதை பார்த்தோம் அப்படின்னா NH3ல பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்குறப்பே உங்கள் மைண்டில் பார்த்துட்டு அதை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேயாவது அது எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நாலேஜ் இதை பார்த்து தான் அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து இப்போ எக்ஸப்ஷனல் கேஸாக பார்க்குறப்ப அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ மெட்டாலிக் ஹைட்ரைடில் உன்னுடைய ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, whereas the others light is the +1. ஸோ அப்போ இதில் வந்து இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இதில் -1. எந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா, fourth point. Coming to the fifth point, what is given is, fifth point is it is given for fluorine. Always the one and only element which is existing with the one is oxidation number -1 is your fluorine. So if suppose you are having F2 means its oxidation state is 0, other in compounds it is existing as a -1, one and only this one only. For example, you take it as a CF2 and H2. Here what is the oxidation state of your fluorine is -1 × 2 plus hydrogen 1 × 2 is equal to 0. So what is the oxidation state of your carbon is, that is you keep it as a, and here you are putting this. Now you solve this one. X plus into -2, and here it is the +2 is equal to 0. So X is equal to, now it's become 2 - 2, that is equal to 0. So here oxidation state of your carbon is 0, oxidation state of your fluorine is -1, oxidation state of your hydrogen is +1. So this is somewhat different.
Okay, so what I want to say is the oxidation state of your fluorine is always it is -1. So next point they are talking about the oxidation state of oxygen. So it is always -2. In O2 its oxidation state is 0. In peroxide, what is the formula for peroxide is H2O2. What is the oxidation state is, you can write this is +1 into 2 plus oxygen. Now you can see the oxygen. Here you want to take, you don't know, you have to calculate. Now this one I am writing as this is a 2x is equal to 0. Now what is it? 2 plus 2x is equal to 0. 2x is equal to -2. X is equal to -2 by 2 is equal to -1. So in peroxide the oxidation state is -1 for oxygen. This is, here it is peroxide, oxidation state is -1. Now coming to the superoxide. What is superoxide? Example we can say as a superoxide. Here it is KO2. Let me verify. KO2. Yes. Okay, well, it is correct. Superoxide. Now let us go with our oxidation state of potassium is +1 plus oxygen we don't know, we have to calculate. This is equal to 0. 2x. Yes. 2x is equal to +1 is become -1. X is equal to -1 by 2. So superoxide it is -2. Now it is your then another one is OF2. Now let us see oxygen, you keep it as a X. Fluorine is -1 into 2 is equal to 0. So X is equal to -2 become +2. Here oxidation state of oxygen is +2. Now let us see your the variation in the oxidation state limit poi paakalam. The group is belonging to, now you can see what is the range is -2 to +6. Now you can see இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு -2 to +6 னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த இடத்துல போய் அந்த ரூல்ஸ் எழுதுறேன். -2 to +6, -2 to +6 வந்து +6 வரைக்கும். அப்படின்னா என்ன சொல்கிறேன்? -2 -1 0 and then 1 2 3 4 5 6 இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல உனக்கு -2ங்கிறது நார்மல், -1 அப்படிங்கிறது பெராக்சைடு, 0ங்கிறது ஓட்டு. இங்கே பாருங்கள் +2வும் வந்திருக்கு. So now the oxygen oxidation state is always -2. Exceptions are there. Peroxide now -1, superoxide now -1. With the fluorine it is showing the positive oxidation state also. So these are the some rules we have to follow. And this point, sixth point. Now we are in the seventh point, group 1 and group. The alkali metal always +1, alkaline earth metal always +2. Lithium, sodium, potassium, rubidium, cesium group 1. இவனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பொழுதுமே +1 தான். செகண்ட் குரூப் பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் குளோரைட், இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்வேஸ் இட் இஸ் த +2. இப்போ இதை தாண்டி உனக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் வேகமாக போகிறது, நான் சொல்வது எப்படி வேகமாக உனக்கு போகிறது அப்படிங்கிறத இப்போ மிஸ்ஸை டீச் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூஆர் டூயிங் வர் நீட் ஆர் ஜெய். இப்போ நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் திஸ் இஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு -2 அப்போ ரெண்டுக்கு உனக்கு என்னது -1. இப்போ கார்பன் என்னவாக இருக்கணும் +1. பாருங்கள் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே -8, இங்கே +2. அப்போ இங்கே என்ன இருந்தால் 0 ஆகும், இங்கே +6 இருந்தால் 0 ஆகும், +6. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 7 × 2 14, 14 2 போச்சுன்னா -12. இது 2 12 2ஆல் வகுத்தா உனக்கு என்னது +6. அப்போ இது என்ன ஆகணும், +6 × 2 சிக்கம் +12. ஸோ குரோமியத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஓகேவா? ஸோ இப்போ வேணும் இந்த இடம் கொஞ்சம் எனக்கு புரியல மிஸ் அப்படின்னா நான் தனியாக போட்டு காட்டுறேன். என்ன அப்படின்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். குரோமியத்துக்கு நீ 2xன்னு வச்சுக்கிற ப்ளஸ்ஸு, ஆக்சிஜனுக்கு -2 × 4 -14 இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ 2x -14 அங்கே போனால் +14 ஆகிடும். 14 - 2 இஸ் பிகம் 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 12 / 2 இஸ் ஈக்குவல் டு 6. அதுதான் +6.
இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் உனக்கு வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்படி கொடுக்குறாங்க, Na2Cr2O7. இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கேட்டால் டக்குன்னு நீ சொல்லணும் இதை வந்து +6. உனக்கு அது வந்து தேவையாக இருக்கும் பின்னாடி வரப்போ. இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு -2 -4, அப்போ இங்கே +4 இருக்கணும், சல்ஃபருக்கு +4. இந்த ரேஞ்ச் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சல்ஃபருக்கு +4, -2 to +6, -2க்கு HDS சொன்னேன், இதுக்கு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் சொன்னேன். +4க்கு யார் இருக்கிறாங்கன்னா SO2 இஸ் த +4. ஸோ இது மாதிரி காம்பவுண்ட் சொன்னால் அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர்லாம் பார்த்த உடனே நம்ம அடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராக்டிஸில் வந்து தரவாக இருக்கணும். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேஷனில் உனக்கு இருக்கிறது இந்த 7 பாயிண்ட்டு தான் உனக்கு எனது கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்லைடை நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணோம்னா உனக்கு தமிழ் மீடியம் ஒர்க்கு கிடைக்குது. ஓகேவா, நான் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். யூ கேன் பிடிஎஃப்ல யூ கேன் ஃபாலோ இட். ஸோ எவ்ரிபடி போத் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, நீட் அண்ட் ஜேஇ, ரீட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிபடி கேன் யூஸ் திஸ் வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸில் நான் ஹவு டு கேல்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் ஹவு டு கேல்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த +1, +2 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், ஜேஇ அண்ட் நீட் அண்ட் ரீட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். லாட் ஆஃப் நாலேஜ், பேசிக் நாலேஜ்லேருந்து எப்படி வேகமாக கண்டுபிடிக்கணும், எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸை நீ அப்படியே மைண்டில் எடுத்துகிட்டு போய் பர்மனன்ட் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற எல்லா டிப்ஸும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரிப்ரேஷனில் இருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் மை videos and subscribe Chemistry Simplified Tamil. Be enthusiastic always. Thank you students.